கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்மை வாழ்த்துக்கள் கேட்கும் சாமி. நாம் ஒவ்வொருவரும் நம்மை பாதுகாத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். இப்பொழுது கர்த்தர் நம்மோடு பேச முடியும். நான் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்ப பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோடு உள்ளாவின எங்கள் தேவன், எங்க மத்தியில நீங்க வந்து எங்களோடு பேசுங்க ராஜா. எங்களை அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உங்களுடைய சத்தத்தை கேட்டு திரும்ப தாங்க. நீர் பெருகவும் நான் சிறுகவும் என்ற வார்த்தையின்படி ராஜாவே ஸ்தோத்திரம், கிருபையா இருங்க. இயேசு நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேச முடியாது. ரூத் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ரூத் சொல்ற போவாச பார்த்து, நீர் உம்முடைய அடியாளின் மேல் உம்முடைய போர்வையை விரியும். நீர் சுதந்திரவாளி. அல்லேலூயா. சுதந்திரவாளி. ஆமென். நாட்களும் கூட நம்ம தியானிக்க போற சுதந்திரவாளியை பற்றிதான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஒரு பரம போவாஸ் இருக்கிறார். அவர் தான் நம்மளுடைய சுதந்திரவாளி. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் மீட்கிறபடியாக. ஆமென். அல்லேலூயா. போவாஸ் சொல்லுவாரு, நான் சுதந்திரவாளி என்பது மெய்தான். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அது மாத்திரமல்ல, சுதந்திரவாளி என்ன செய்வாங்க? மீட்டுக் கொள்வாங்க. அல்லேலூயா. அது எழுதப்பட்டிருக்கு. எங்க எழுதப்பட்டிருக்குன்னா 4ஆம் அதிகாரத்துல மீட்டுக் கொள்ளும், அதை மீட்டுக் கொள்ள மனதிருந்தால் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஆமென். 4ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது போவாஸ், நீ நகோமியின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குகிற நாளில், அது எழுதப்பட்டிருக்கு இந்த வார்த்தை, மீட்பு. ஆமென். அல்லேலூயா. சுதந்திரவாளி என்ன செய்வானா? மீட்பான். அல்லேலூயா. மீட்டுக் கொள்றது. ஆமென். நம்மளுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒரு உலக ரட்சகர். ஒரு உலகத்தை ஆமென் ரட்சிக்கும்படியாக தான் அவர் வந்தார். அல்லேலூயா. அவர் பாவிகளை ரட்சிக்கும்படி கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். ஆமென். அவர் என்னோட சுதந்திரவாளி. அவர் என்னை மீட்கிறவர். ஆமென். என்னோட ஆத்மா அவருக்கு நேசர். ஆமென். ரூத்தின் சரித்திரம், பேர்தான் ரூத்தின் சரித்திரம். ஆனா இதுல எழுதப்பட்டிருக்கிறது நகோமியை குறிச்சு. அல்லேலூயா. ஆனா இது ஏன் ரூத்தின் சரித்திரம் நகோமியின் சரித்திரம்னு போடல அப்படின்னா, ரூத் மோவாபிய ஸ்திரீ. ஆமென். ஆனாலும் அவ கர்த்தரை விடாம பற்றிக்கணும். ஆமென். மறிக்கிற வரைக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அத நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். பெத்லஹேம் ஊரானாகிய எலிமெலேக்குன்னு ஒரு இருந்தான். அவன் ஊரே பெத்லஹேம். பெத்லஹேம் அவன் ஊருன்னா அவனோட பூர்வீகம், அவனோட வீடு எல்லாமே எங்கதான் இருக்கணும்? பெத்லஹேம்ல தான் இருக்கணும். அல்லேலூயா. அந்த எலிமெலேக்கு என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு அவரோட மனைவி பேர் நகோமி, அவனுடைய 2 பேரையும் போறாங்க. ஆமென். மோவாப் தேசத்துக்கு போனா அங்க கொஞ்ச நாட்கள்லயே எலிமெலேக்கு இறந்துடுறாரு. ஆமென். எலிமெலேக்கு இறந்த உடனே அவங்க இப்ப எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர்ல 3 பேர் இருக்காங்க. அல்லேலூயா. இந்த 3 பேரை நகோமி என்ன செய்யறாங்க? இந்த பிள்ளைகளுக்கு மோவாபிய ஸ்திரீ, அதே தேசத்திலே பெண்களை பார்த்து இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமென். 2 ஆண் பிள்ளைகள். இப்போ 2 மருமகள்கள் வரும்போது இப்ப 5 ஆகுது. ஆமென். அல்லேலூயா. இப்ப 4 இருந்துச்சு, 3 ஆச்சு, இப்ப மறுபடியும் 5 ஆச்சு. இப்போ 10 வருஷம் தான் ஆகுது மேரேஜ் ஆகி. 10 வருஷத்துல மறுபடியும் 2 மகன்களும் இறந்துட்டாங்க. இப்ப மறுபடியும் 3 ஆயிடுச்சு. அல்லேலூயா. 3 ஆயிடுச்சு. இப்போ 3 பேருமே என்ன செய்யறது? அது மாத்திரமல்ல, ஆண் துணை இல்லாதவர்களால என்ன செய்யணும்னா, மோவாப் தேசத்துல என்ன செய்ய முடியல, அவங்களால வாழ முடியாதனால தன்னுடைய பூர்வீக சொத்து, தன்னுடைய அந்த பெத்லஹேம்கே போயிடலாம் நகோமி முடிவெடுத்து பெத்லஹேமுக்கு போற வழி அதுல மருமக்கள் மாரை பார்த்து சொல்றாங்க, என் மக்களை நீங்க திரும்பி போங்க. நீங்க என்ன செய்யுங்க, உங்க தாய் வீட்டுல உங்க தகப்பன் வீட்டுல யாரு பாக்குறாங்களோ அவங்களை நீங்க திருமணம் செஞ்சுட்டு நீங்க நல்லா இருங்க, வாழ்ந்துருங்கன்னு சொல்லும்போது 2 மருமகள், ஒரு பால் ரூத். ஐ ஒரு பால் ரூத் 2 பேரும். அப்போ இவங்க என்ன ஆயிடுச்சுன்னா 2 பேருமே அழறாங்க. ஆனா ஒரு பால் என்ன செஞ்சுட்டானா, இவ சொல்லிக்கிட்டே இருந்ததுனால முத்தமிட்டுட்டு திரும்பி போயிட்டா தாய் வீட்டுக்கு, அப்பா வீட்டுக்கு. ஆனா ரூத் விடாம பறிச்சு கொண்டா. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்க இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய தேவன் என்னுடையது, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இதாங்க முக்கியம். அந்த தேவனை விருதியை பற்றி கொண்டா. அதனால்தான் கர்த்தர் அதற்கு என்ன செஞ்சாருன்னா தயவு பாராட்டினார். கர்த்தர் என்ன செஞ்சுட்டானா, இது நமக்கு பரிச்சயம் தான். தன்னுடைய மாமிக்காக, தன்னுடைய பிழைப்புக்காக பெத்லஹேமுக்கு வந்துட்டாங்க.
அங்க பூர்வீகம் அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது எலிமலேக்குக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஏதாவது ஒரு வயல் நிலத்துல நம்ம என்ன செய்யலாம், கதிர் பொறுக்க போலான்னு சொல்லி போறாங்க. ஆமீன். அப்படி போகும்பொழுது அங்க போவாசுடைய நிலமா இருக்கு. போவாஸ் யாருன்னா எலிமலேக்குக்கு சகோதரன் உறவு முறையில வருது. ஆமீன். அது வந்து 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், எலிமெலேக் என்னும் நம்முடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி போவாஸ் இன்னொருத்தர்கிட்ட சொல்றாரு. ஆமீன். அப்போ இப்போ இங்க என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா, இப்போ நமக்கு தெரியும், இப்ப அந்த போவாஸ் கதிர் பொறுக்கு வரும்போது அந்த மாமி சொல்றான் அவனுக்கு சுக வாழ்வை தேடி தரணும்னு சொல்லி போவாஸ் கூட அவளுக்கு திருமணம் செய்து வைக்கணும் முடிவு எடுக்கிறாங்க. ஆனா போவாஸ் சொல்றாரு, என்னோட கிட்டின உறவு முறையும் ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்கிறேன், அவன் ஏற்றுக்கொள்ள நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி பஞ்சாயத்து மாதிரி ஒரு 10 மூப்பர்களை கூட்டி அந்த மனுஷனையும் வச்சு அவங்க பேசுறாங்க. வயல் மோவாபு தேசத்துல இருந்து வந்து நகோமி ஒரு தன்னுடைய எலிமலேக்கினுடைய பங்கை விட்டு போறான். அந்த வயலத்தை வாங்கும்போது அவன் பேர் நிலைக்கும்படி நீ நகோமின் கையில வாங்கணும்னு சொல்லும்போது வேண்டாங்குவான். அவர் என்ன சொல்லுவான் அதுக்குன்னா, நான் என்னுடைய சுதந்திரத்தை, அப்பொழுது அப்படியே அந்த சுதந்திரவாளி நீர் அதை வாங்கி கொள்ளும். இது அவர் சொல்றாரு, நான் அதை நீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் என் சுதந்திரத்துக்கு எடுத்து போடாதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், நான் மீட்கத்தக்கதை நீர் மீட்டுக் கொள்ளும். அல்லேலூயா. ஆமேன். இன்னைக்கு கூட அவர் மீட்டுக் கொள்கிற பரம போவாஸ். ஆமேன். இந்த இதுல 2 காரியம் ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது. போவாஸ் சுதந்திரவாளி, ரூத் குணசாலி. ஆமேன். எப்படி குணசாலியா இருந்தாங்க, அந்த பட்டணத்தார் நற்குணசாலிகளா இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தினமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால மட்டும்தான், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததுனால நித்திய ஜீவன் உண்டு. ஆமீன். இதை படிக்காம மட்டும் நம்ம இருக்கவே கூடாது. ஆமீன். ஜெபிக்காம இருக்க கூடாது. ஏன்னா நாட்கள் சமீபம், கால சமீபம். ஆமீன். ரொம்ப முக்கியமான சிச்சுவேஷன் நம்ம இருக்கிறோம். ஆமீன். அனைவருக்கு உத்தரவாதம் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். ஆமீன். இந்த ரூத்ல, இந்த எஸ்தர்ல சொல்லப்பட்டபடிதான், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் ஈவிற்கு ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். இது நம்ம மௌனமா இருக்கக்கூடிய நாட்கள் அல்ல, மறைவா இருந்தாலும் ஜெபிக்கிற நாட்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கக்கூடிய நாட்கள் இது. நம்ம ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, நேரத்தை போக்காம கிரிக்கெட்டு என்னென்னமோ கேம் எல்லாம் சொல்றாங்க, அதுல எல்லாம் தன்னோட நேரத்தை போக்காம கத்திரத்தில் எதுவும் போகும் தியானமா இருக்க நம்ம பாக்கியவாங்க. பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதி. ஆமீன். இப்போ இந்த போவாஸ் பரம் சுதந்திரவாளி வீட்டுக் கொண்டார். இப்போ 2 பேர் தான் வந்தாங்க, ரூத்தும் நகோமியும். இப்போ போவாஸ் வந்தாரு, அவருக்கு ஒரு பிள்ளை ஓபேத் வந்தான். இப்படியே ஒரு பரம்பரை 400 தலைமுறைகள் தாண்டி இயேசு கிறிஸ்து. ஆமீன். 400 ஆண்டுகள் தாண்டி மத்தியில இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மார்க்ல இயேசு கிறிஸ்துவ சொல்லப்பட்டிருக்கு. ஆமீன். அப்போ இந்த ரூத் செஞ்ச ஒண்ணு கதிர் பொறுக்குனா, போவாஸ் செஞ்ச ஒண்ணு அவர் சுதந்திரவாளியா மீட்டுக் கொண்டார். 2 காரியம். நம்மளுடைய சுதந்திரவாளி, நம்மளுடைய பரம போவாஸ் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம என்ன செய்யணும்னா கதிர் பொறுக்கணும். அவருடைய வயல் நிலத்துல, தேவ ஆலயத்துல அவர் அந்த கதிர் பொறுக்கும் பொழுது, இந்த கதிர்களை நம்ம பொறுக்கி வைக்கும் பொழுது, இது நமக்கு இது மிகுந்த பலன் கொடுக்கும், மிகுந்த ஆசீர்வாதம். ஆமேன். ஆமேன். நம்மளோட வேலை கதிர் பொறுக்கணும், ஓயாம. ஓய்வின்றி கதிர்கள் பொறுக்கிடவே வேறொரு வயல் நான் போவதில்லை. நான் ஓய்வின்றி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த கதிரை பொறுக்குவாங்கயா, நான் சாப்பிடுவேன். இது கதிர் எதுக்கு பொறுக்குறாங்க? அதை தட்டி 6 படி வார்கோதுமை வந்துச்சான், அதை என்ன செய்யறாங்க? சமைச்சு சாப்பிடுதான். அப்பமா சுத்து. அது போலதான் பரம போவாஸ் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுதந்திரவாளி. அவர் மீட்கிற வேலையை செய்ய, அவர் வேலையை அவர் கரெக்டா செய்யறார். அபிஷேகிக்கிறார், ஞானஸ்நானம் கொடுக்கிறார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறார், நம்மளை காப்பாற்றுகிறார், போஷிக்கிறார். எல்லா வேலையும் அவர் கரெக்டா பெர்ஃபெக்டா செய்யறாரு. அவரை போல யாராலும் செய்ய முடியாது. ஆனா நம்ம வேலையை நம்ம நிதானிக்கணும். நான் கரெக்டா செய்யறேன்னா பேதுருவே ஆமே ஜெபிக்கல. ஆமா, இந்த நாட்கள் நமக்கும் அதேதான். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். நம்மளுடைய ஆவியின் வரங்களை காத்துக்கொள்ளணும், நம்ம அபிஷேகத்தை காத்துக்கொள்ளணும்.
ஏன்னா அபிஷேகம் பெற்றவங்க தான் காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி. அவனோட டார்கெட்டு யார் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்காங்களோ அவன் மேலதான் அவன் கண்ணு. ஆனா கர்த்தர் விட மாட்டார், வேலி அடைப்பார் யோபு போல. அதனால நம்ம என்ன செய்வோம்? யோபு அந்த ரூத் எப்படி கதிர் பொறுக்குனாலும் அதே போல நம்மளும் கதிர் பொறுக்கும் பொழுது ஒரு நாள் ரூத் வயலுக்கே சொந்தக்காரியான, அது போல நம்மளும் அந்த பரமா காணானுக்கே சொந்தக்காரி, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரி. நானும் ஒரு பங்கு. என்னையும் அப்பா ஒரு பிள்ளையா முத்திரித்து வைத்திருக்கிறார். அதனால நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ராஜாவையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் போல ராஜா, நீ பரமபவாசாகி எங்களை சுதந்திரவாளியை மீட்டுக் கொள்ளுகிற தகப்பன், இந்த ஆத்தும நேசர். அப்ப நாங்கள் எங்களுடைய சோதரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எங்களோட ஓட்டத்துல நாங்கள் நிதானமாய் பொறுமையோடு உமக்கு பிரியமாய் ஓட கிருபத்தாங்க. ஆத்துமாக்களை ஆதாயப்பட உதவி செய்யுங்க. சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறக்கம் செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் செவித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். வெளியா. காட் பிளஸ் யூ ஆல்.